அந்த 1 கோடியா? அது என் பேர்லேயே போட்டுருங்க செக்கை. இந்தியன் பேங்க்கு போடுங்க. சரி ஓகே சார், நான் நைட் பேசுகிறேன், நான் முடிச்சிடும். போற லாரில கை காட்டி 500 ரூபா எப்படி பத்தும்? இப்ப நீ பஸ்ல போற எனக்கு பசிக்காதா? திருச்சி வரைக்கும் போயிட்டு லாரி கை காட்டி 1000 ரூபாய் வச்சு கடவுள் மாரி ஒரு 500 ரூபாய் கேட்டா 1000 ரூபாய் குத்திடுறீங்க. கடவுளா? நானா 1000 ரூபாய் கொடுத்தா என் மனசு கேட்காதே. இந்த 3000 வச்சு ராஜா மாதிரி, ராஜா பகவத் மாதிரி இருக்கீங்க. நானா என்ன சீவெல்லாம் போட்டு இவ்வளவு அழகா இருக்கா? என்ன பாத்தீங்களா? ராஜா பகவத் மாதிரி தெரியறா. ஏய் தம்பி, எவ்வளோடா வேணும்? ஒரு 10,000. 10,000 ரூபாய் போதுமா? 10,000 ஆச்சு. பொண்ணுங்களுக்கு இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணது கிடையாது, ஆனா உனக்கு பண்றேன். 2 லட்சம் போதுமா? நான் தர்றேன். ஆனா இங்க வாங்க, ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்து உங்க காசுல நான் சாப்பிடணும். சீக்கிரம் வாங்கிட்டு வா, போ. பிரியாணி வாங்கிட்டு சீக்கிரம் வரணும். 2.5 லட்சம் ரூபா. சரி ஓகே, 2.5 லட்சம் ரூபா மதி உண்டு. போயிட்டு சாருக்கு ஆப்பிள நல்லா அரைச்சு, ஐஸ் போடக்கூடாது, வித்தவுட்டு பால் ஊத்தாம வித்தவுட்டு ஆப்பிள மட்டும் அடிச்சு ஒரு ஜூஸ், ஒண்ணு மாதுளை மலையில ஒரு ஜூஸ், உடனே ஓடி வாங்கிட்டோம். 2.5 லட்சம் ரூபா எண்ணி வைக்க. போ போயிட்டு ஆப்பிள் 1 மாதுளை 1 உருவாங்கோட்டை மாதிரி வச்சிருக்கீங்க. அதனால எனக்கு பிடிக்க மாட்டேன். 1.5 நாட்டுக்கு நிறைய கட்டு, காசு கிடையாது, ஒன்றும் கிடையாது. எந்த சார் விஜயாசோண்டு இருக்கீங்க? நீங்களா ஒரு வட்டம் பிரியாணி வாங்கு, ஜூஸ் வாங்கு, பழம் வாங்கு, தேங்காய் வாங்க வரைக்கிட்டு ஒரு வட்டம் ஏன் போயோண்டு இருக்குமா? இப்போ கிட்ட மோகம் காலிட்டு எனக்கு இஷ்டம் இல்லையா? பைசா இல்லை வரைக்கும் எந்த அர்த்தம்? என்னம்மா பூனை மாரி பேசியிருந்தா இப்போ புளி மாரி பாயிர? இன்னும் പൈസ എടുത്ത് വെച്ചിട്ടേ ഞാൻ ഇവിടെ നിന്ന് പോവുള്ളൂ. ഞാൻ 500 രൂപ എൻ്റെ അടുത്ത് ഇല്ലാതെ കൊണ്ട് ഞങ്ങൾക്ക് എല്ലാം വാങ്ങിച്ചുകൊണ്ട് തന്നു. ഞാൻ ஹை கைஸ், நீங்கள் ஆன்லைனில் எல்இடி லைட்லாம் வாங்கி ஏமாறுறீங்களா? உங்கள் வண்டிக்கு பவர் பத்தலையா? அப்போது S3 கார் ஆக்சஸரில் உங்களுக்கு 1 டே ஆஃபராக ஒன்று கொடுக்குறாங்க. 5000 ரூபா ஒர்த்துள்ள 200 வாட்ஸ் எல்இடி லைட்டு உங்களுக்கு ஆகஸ்ட் 1 அன்னைக்கு 1599 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆன்லைன் டெலிவரியும் பண்ணுறாங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணாலே போதும், ப்ராடக்ட்டை உங்கள் வீடு தேடி வந்துடும். இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஆஃபர் S3 கார் ஆக்சஸரிஸுங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிவங்க மட்டும்தான் இந்த ஆஃபர். இந்த வீடியோ நீங்கள் யூடியூப்ல பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட ஐடியா மென்ஷன் பண்ணிருக்கோம். இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா அவங்க ஐடியா கொலாப் பண்ணிருக்கோம், கேப்ஷன்லயும் கொடுத்திருக்கோம், பயோலயும் கொடுத்திருக்கோம். உடனே ஆகஸ்ட் 1க்குள்ள அவங்களோட பேஜை ஃபாலோ பண்ணி இந்த ஆஃபரை நீங்க வாங்கிக்க. டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கங்க. ஹை கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இந்த கேஷ் வச்சு தான் இன்னைக்கு நம்ம பிராங்க் பண்ண போறோம். ஒரு பயங்கரமான பிராங்க் பிளான் பண்ணிருக்கோம். செம்ம ஒர்க் அவுட் ஆகும் நம்புறோம். ஏன்னா அந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, என்ன கேமராலாம் கிட்டல போய் ட்ரை பண்ணுவோம். சக்சஸ் ஆகுதா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, போயிடலாமா? நீங்க எல்லாம் ரெடியா இருங்க. இன்னொரு கேமரா நீ அங்க போயிடு. பக்காவா எல்லாமே பக்காவா இருங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே ஓகே ஓகே. சரி. சரி, அந்த நம்பரா? அது அது எங்கே இருக்குன்னு தெரியலையே. அது நான் விசிட்டிங் கார்டு வச்சுருந்தேன். அது ஓகே சார், தேங்க்யூ. இதே இங்கே கேஷ் கீழே வந்துருச்சு. ஓகே ஓகே, கார்டு பார்த்துட்டேன். இது கேஷ் எடுத்துகிட்டு வந்தேண்ணே. எப்பயும் நம்ம பேக் ஃபுல்லாக கேஷ் வச்சுருப்போம்ல, அதுதான். நம்பர் நோட் பண்ணிக்க. 42033854. ஓகே 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 சரி ஓகே ஓகே. ஹலோ, தேங்க்ஸுங்க. கேஷ் கீழே வந்துச்சுன்னு எடுத்து கொடுத்தீங்களா? தேங்க்ஸ். இல்லை நான் கவனிக்கல, டக்குன்னு எடுக்கும்போது ஸ்லிப் ஆகி விடுச்சு. ஹலோ, சொல்லுங்கள் சார். அந்த 1 கோடியா? அது என் பேர்லேயே போட்டுருங்க செக்கை. இந்தியன் பேங்க்கு போடுங்க. சரி ஓகே சார், நான் நைட் பேசுகிறேன், நான் முடிச்சிடும்.
ஓகே ஓகே தேங்க்யூ சொல்லு தம்பி. இந்த மாதிரி மெட்ராஸ்ல இருந்து வந்தேண்ணா இங்கே வேலை கேட்டு ஹோட்டல் கடைக்கு வேலை கேட்டு வந்தேண்ணா. பேசுறோம் இப்பதான் காதல் அந்த பெண்ணுக்கு. ஹோட்டல் கடைக்கு வேலை கேட்டு வந்தேண்ணா இங்கே மதுரையில். சாப்பாடு கூட காசு இல்லை, காலையிலேருந்து சாப்பிட்லண்ணா. சாப்பிடவே இல்லையா? சாப்பிட்லண்ணா, பஸ்ஸுக்கு போகணும் காசு. நீ என்ன ஊரு? நான் மெட்ராஸ்ண்ணா. நான் இப்ப என்ன வேணும் உனக்கு? ஒரு 500 ஒரு 200 இருந்தால் கூட பஸ்ஸுக்கு போயிட்டு கேஷ் வேணுமா? அது வந்தோன்னு சொல்லணும்ல, உனக்கு வேலைக்காக வந்த கேஷ் இல்லை, கேஷ் வேணும். போகிற லாரியில் கை காட்டி 500 ரூபா எப்படி பத்தும்? இப்ப நீ பஸ்ல போற எனக்கு பசிக்காதா? இங்கேருந்து திருச்சி வரைக்கும் போயிட்டு லாரி கை காட்டி போய் 1000 ரூபாய் வச்சு. சத்தியமா கடவுள் மாரி ஒரு 500 ரூபாய் கேட்டா 1000 ரூபாய் குத்திடுறீண்ணா. கடவுளா? நானா? 1000 ரூபாய் கொடுத்தா என் மனசு கேட்காதே. இந்த 3000 வச்சு நீங்க தானே அடுத்த ஹீரோ சிஎம் தளபதி விஜய். நீங்க தானே நானா? நீங்க தானே இந்த மக்களேக்காக போறீங்க. ஏய் அதான் அடுத்த சூப்பர் ஸ்டார் தம்பி, தளபதி இத புடி வச்சு விஜய். நீங்க தான் நானும் இங்க இவ்வளவு பேர்ட்ட கேட்டு வந்தேன் ஒரு 500 ரூபாய். பாத்து போ. சீக்கிரம் தமிழ்நாடு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அண்ணன் சென்னைக்கு வருவேன். நீங்க அடுத்த பிரதமரே நீங்க தானே. நீங்க ஏய் தம்பி, இதே மாதிரி நீ சொன்ன வார்த்தையை எடுத்து போ 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 போ. நீ சொன்ன வார்த்தையை எடுத்து போ போ போ. எனக்கு பணம் ஒரு மேட்ரு கிடையாதுங்க. அதுல பணம் ஒழிஞ்சு பேர் எடுத்து கொடுத்தீங்க. எனக்கு வந்து காசு மேட்ரு கிடையாது. எனக்கு லட்சக்கணக்கில் ஒரு நாளைக்கு என்னோட குனிஞ்சு கீழே விழுற காசை எடுக்கிற நேரத்துல எனக்கு வந்து 5 லட்ச ரூபாய் இன்கம் வரும். செகண்ட் இன்கம் ஃபுல் பிசினஸ்ல. அதனால ஆனா அவன் என்ன சொல்லிட்டு போனான்னு தெரியுதுங்களா? அடுத்த சூப்பர் ஸ்டாரே நான் சொல்லிட்டு போறான் பாரு. சிஎம் ஆகுறது கூட வாய்ப்பு இருக்கான். அவன் கண்ணில் தெரிஞ்சுக்கான் பாருங்க. அவன் சொல்றானா வந்து அவனுக்கு மனசுல அவனுக்கு போட்டிருக்கு அவனுக்கு. அதனால தான் எடுத்து கொடுத்துட்டேன். 1 லட்ச ரூபாய் இல்ல, சிம்பிள். நான் போனா டிப்ஸ் வைக்கிற காசு. இருந்தாலும் அந்த பையன் நம்ம சொல்றான் பாருங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். அதனால தான் கொடுத்தேன். நான் இங்கேருந்து பார்த்துட்டு இருந்தேன். அவர் கஷ்டத்தை சொன்னோன்னே ஃபீல் பண்ணி சொன்னோன்னே நீங்கள் காசெல்லாம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நானும் ரொம்ப கஷ்டப்படுறேன். என் ஃபேமிலியில் ரொம்ப கஷ்டம்னு. நான் காலேஜ் கூட படிக்க முடியலண்ணே. சரி, படிக்கலையா? ஒர்க் பண்றியா? நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஹோட்டலில் சப்ளை பார்த்துட்டு இருக்கேன். எலக்ட்ரிக் சப்ளை வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். இது என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண உதவி ஏதாவது. சரி, என்னை பத்தி ஏதாவது பெருமையா சொல்லு. உனக்கு நான் என்ன கொடுக்கலான்னு பாக்குறேன். ஆனால் ராஜா மாதிரி, ராஜா பகவத் மாதிரி இருக்கீங்க. நானா? என்ன சீவெல்லாம் போட்டு இவ்வளோ அழகா இருக்கா? என்ன பாத்தீங்களா? ராஜா பகவத் மாதிரி தெரியறானா? ஏய் தம்பி, இந்தா எவ்வளோடா வேணும்? ஒரு 10,000. 10,000 போதுமா? இந்தா 10,000 வச்சு. இது பாரு, நீ ராஜா பகவத்னு சொல்ல பாரு, அதுக்காக காசு உனக்கு. ரொனால்டோ மாதிரி பேசுறீங்களா? ரொனால்டோ மாதிரி நானா? ஏய் தம்பி, இது வச்சுக்கடா. ஏய் நீ எடுத்துட்டு போ, கேஷ் எடுத்துட்டு போ. வேற எவ்வளவு போதுமா உனக்கு? ரொம்ப நன்றிண்ணே. போ 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 போ. வேற யாராவது இருந்தாலும் வர சொல்லு, நான் உதவி பண்றேன். காசு எனக்கு பிரச்சனை கிடையாது. அவன் கண்ணு தெரிஞ்சிருக்கு பாருங்க, ராஜா பகவத் மாதிரி இருக்கலாம். என்ன அப்ப நான் ராஜ பரம்பரையில பிறந்தேன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான். ராஜ பரம்பரை தான் உண்மையிலே. இது ஜெய வம்சம். காலேஜ்ல படிக்கிறேன். புரியல? பக்கத்துல காலேஜ்ல படிக்கிறாங்க சார். காலையில படிக்காத படிக்கிறேன் சார். மலையாளமா நீங்க? இங்க படிக்கிறீங்களா? சரி. കണ്ടു കുറച്ച് ആൾക്കാർക്ക് പൈസ കൊടുത്തു ക്യാഷ്. புரியல? ஆள்காருக்கு கொஞ்சம் பேரு போனாங்க இல்லையா, ஆமா, அவங்களுக்கு எல்லாம் கேஷ் கொடுத்து. நீ மலையாளமா? கேரளா எங்க? எவட? பாலக்காடு. இது இங்க வந்து படிக்கா? என்ன படிக்க? MBA படிக்க? ஓ, இப்படி நீங்க படிக்கிறீங்க. சரி, என்ன விஷயம்? இல்ல, நீங்க കുറച്ച് ആൾക്കാർക്ക് ക്യാഷ് കൊടുത്തില്ലേ? ഓ, ക്യാഷ് കൊടുത്തില്ല. എനിക്ക് കുറച്ച് പഠിക്കാനായിട്ട് ഹെൽപ്പ് ചെയ്യാൻ പറ്റുമോ? കിട്ടുവാ? ഹെൽപ്പ് ചെയ്യാൻ முடியுமா? ஓ, உதவி பண்ணணுமா? உதவி? ஓ, கேஷ் மற்றவங்களுக்கு கொடுத்தா அதே மாதிரி உங்களுக்கு கேஷ் ஏங்க? அது ஓப்பனாக கேட்கலாமே ஏங்க? என்ன உதவி பண்ணணுன்றது நான் பிறந்த பிறப்புக்கான பலனை அடைஞ்ச மாதிரி நான் அதுதான் கேட்டுட்டீங்க. அது வரைக்கும் எனக்கு வந்து கொடுக்கறது எனக்கு எந்த கவலை இல்லை. இப்போ என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாருக்கும் ஹெல்பிங் டெண்டன்சி உண்டு நான் മനസ്സിലായി.
புரியல. ஹெல்பிங் டெண்டன்சி உண்டுன்னு கொஞ்சம் മനസ്സിലായി. சத்தமா பேசுங்கம்மா, காதுல இல்ல. எல்லாருக்கும் கொடுக்கணும்ல, நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி ஆயிட்டுன்னு മനസ്സിലായി. ஓ மனசுல ஆயில்ல. ஓகே, இப்போ நான் உனக்கு என்ன எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? 5K ഉണ്ടായിരുന്നാ മതി. 5K 5K 5000 போதுமா? படிக்கிற பொண்ணு, ரூம் எடுப்பீங்க, தூங்குவீங்க, சாப்பிடணும், ஹாஸ்டலுக்கு பே பண்ணணும், ஃபீஸ் கட்டணும். 5000 எப்படி போதும்? யார்கிட்ட கேட்குற? சார்கிட்ட தானே கேட்குற? அதிகமாக கேட்கு, மனசார கேளுங்க. ஃபீஸ் எவ்வளோ வருது? ഒരു 1 ലക്ഷം വരുന്നുണ്ട്. 1 லட்சம் வரணுமா? 1 லட்சம் வரணுமா? வரணும் கிடையாது, நான் கொடுக்கணும், கொடுத்தா தான் வரும். 1 லட்சம் வேணும். ஆனால் என்ன, எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. பொம்பளை பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். பொண்ணுங்களாலே பிடிக்காது, பண்ணால் பசங்களுக்கு மட்டும்தான். അല്ല, വീട്ടിൽ കുറച്ച് കഷ്ടമാണ്, അതുകൊണ്ടാണ് ഇവിടെ വന്നിട്ട് ഹോസ്റ്റലിൽ തങ്ങി പഠിക്കുന്നത്. சரி, பட்டாலும் பாவமா இருக்கு, என்ன பண்ணலாம்? பொண்ணுங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். கேஷ் ஒரு மேட்ரு கிடையாது, நம்ம வச்சுருக்கோம், டப்புன்னு எடுத்து கொடுத்துடலாம் 2 lakhs. ஆனால் நான் என்னோட பிரின்சிப்பிளே வந்து பொண்ணுங்களுக்கு உதவி பண்ணக்கூடாதுன்றது தான். பொண்ணுங்களுக்கு இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணது கிடையாது, ஆனா உனக்கு பண்றேன். 2 லட்சம் போதுமா? நான் தர்றேன். ஆனால் இங்கே வாங்க, இங்க இப்படி இப்படி வரும். இன்னும் ஏன் முன்னாடி உட்காருலையே? போயிட்டு ஒரு பிரியாணி வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து உங்க காசுல நான் சாப்பிடணும். சாப்பிட்டு நான் வந்து மனசு திருப்தி அடைஞ்சாதான் ஒரு பொண்ணுக்கு உதவி பண்ணாது, பையனுக்கு நான் பதிப்பேன், பொண்ணுக்கு உதவி பண்ண மாட்டேன். அதுக்காக நீ போய் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வாங்க எனக்கு. ஆமா, பிரியாணி போய் ஹோட்டல்ல, நல்ல ஹோட்டல், நல்ல ரிச்சான ஹோட்டலா பார்த்து ஒரு பிரியாணி வாங்க. கேஷ் 2 லட்சம் ரூபாய் நான் கொடுக்குறேன். இல்லம்மா, நீங்க இப்படி பண்றீங்களம்மா? 2 லட்சம் ரூபாய் வேண்டுமா வேணாமா? கேஷ் இதை வச்சிருக்கேன், நான் குடிச்சு வாங்கிட்டு வந்துடுவேன், ஆனா வாங்கக்கூடாது. உங்க காசுல நான் சாப்பிடுவோம். அப்போ நான் 2 லட்சம் ரூபாய் கொடுத்தேன்னா ஓகே, அவங்க காசுல நம்ம சாப்பிட்டுருவோம், அதனால 2 லட்சம் ரூபாய். போமா, போயிட்டு வாங்கிட்டு வாமா, போமா. நல்ல பிரியாணியா பார்த்து வாங்கிட்டு வா, போ போமா, போ சீக்கிரம் வாங்கிட்டு வா, போ பிரியாணி வாங்கிட்டு வா, சீக்கிரம் வரணும். 20 minutes later. எவ்வளவு நேரம் நீ வந்து அதுதான் பொண்ணுக்கு உதவி பண்ணக்கூடாது. எவ்வளவு நேரம் நான் வெயிட் செய்ய போறமா வந்து கண்ணில். என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணி. புரியல? 200 சொல்லி கேட்டீங்களா? நல்ல பொண்ணா இருக்கிற உனக்கு 2 லட்சம் கொடுக்கலாமா இல்ல 2.5 லட்சம் கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான். ஆனா கொடுக்கலாம், ஏன்னா பொண்ணா இருக்கிற நல்ல பொண்ணா தெரியுறேன். சொன்னோன்னு ஒரு வேலை சொன்னோன்னு போட்டு செய்யற பாரு, அது ஒரு நல்ல விஷயம். நல்ல பிரியாணியா? நல்ல பிரியாணி. சோறு மது நல்ல திருப்தியா சாப்பிட்டோம். நல்ல சாப்பாடு, திருப்தியாகி சாப்பிட்டு. எவ்வளவு வேணும்? 2 ലക്ഷം പറഞ്ഞില്ലേ അത് മതി. புரியல? 2 ലക്ഷം പറഞ്ഞില്ലേ அது மதி. 2 லட்சம் போதும். 2 லட்சம் வாங்கிட்டு காலேஜ் முடிச்சிடுவேன், ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டிடுவேன், எல்லாம் ஓகே. இப்ப நீ காலேஜ் முடிச்சுட்டு போய் வேலை தேடுறதுக்கு காசு வேணும்ல, அதுக்கு எங்க போவ? பார்ட் டைம் എന്തെങ്കിലും ചെയ്തിട്ട്. நீ யார்கிட்ட கேக்குற? சாப்பிட்டு தானே கேக்குற? அண்ணன் தானே கேக்குற, அண்ணன்ட்ட கேளு. கேளு எவ்வளவு வேணும்? എത്ര കൊടുക്കണം നിങ്ങൾക്ക് തോന്നുന്നു അത് തന്നാ മതി. நீ கேளு. நீ மம்மட்டி மாதிரி இருக்கேன்னு சொல்றீங்க, மோகன்லால் மாதிரி இருக்கேன்னு சொல்றீங்க, அப்புறம் என்ன? நீங்க மதி கேளு. ഒരു 2.5. 2.5 லட்சம் ரூபா. சரி ஓகே, 2.5 லட்சம் ரூபா மதி உண்டு. போயிட்டு சாருக்கு ஆப்பிள நல்லா அரைச்சு, ஐஸ் போடக்கூடாது, வித்த விட்டு பால் ஊத்தாம வித்த விட்டு ஆப்பிள மட்டும் அடிச்சு ஒரு ஜூஸ், 1 மாதுளை மலையில ஒரு ஜூஸ், உடனே ஓடி குடுக்குடு ஓடி வாங்கிட்டோம். 2.5 லட்சம் ரூபாய் எண்ணி வச்சா போ போ.
டைம் ஆகுது சார். அம்மா 2.5 லட்சம் ரூபா காசு கொடுக்குறேன், உனக்கு டைம் ஆகுதா? சரி வேணாம், போ 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 போ. குழப்பம் இல்லை, ഞാൻ இப்போ வாங்கிட்டு வரேன். வேற இப்போ போக முடியாது, ஏன் டைம் ஆகுதுன்னு வாங்கிட்டு வரேன். சீக்கிரம் போய் போ 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 போ. போயிட்டு ஆப்பிள் ஒன்று மாதுளை ஒன்று. 20 minutes later. ஆயிடும்ட்டியா? ஏன் லேட்டு? கேஷ் உனக்கு தான் எண்ணிட்டு இருந்தேன், எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது ஆப்பிளா? காசு நான் முடிவு பண்ணேன், இந்த பொண்ணு நம்மளுக்காக இவ்வளோ தான் செய்யுதே, அப்போ இந்த பொண்ணுக்கு 2.5 லட்சம் கொடுக்கறது பதிலா 3 லட்சமாக கொடுத்தா என்ன? அதுக்கு எனக்கு தோணுச்சு. சரி ஓகே, போயிட்டு அங்கே முனையிலேயே மெயின் கேட்டில் உட்காந்துருப்பாங்க, நாகப்பழம் ஒரு டப்பா, மாங்காய், மேங்கோ மாலுமே மேங்கோ மேங்கோ அது ஒரு டப்பா, நாகப்பழம் ஒரு டப்பா, ஓடி குடு குடு குடுன்னு வாங்கிட்டு வரும். போ போ 3.5 லட்ச ரூபா வாங்கிட்டு வா, போ போ போ. 3.5 லட்ச ரூபா நான் எடுத்து வைக்கிறேன், போய் மதி போயிட்டு வா, சீக்கிரம் போயிட்டு வா. A few minutes later. அதுல மதி வாங்கிட்டு வந்தா நல்லா வாங்கிட்டு வந்தேன். அம்மா காலு வேங்குது சார். புரியல? காலு வேதனை எடுக்கணும்னு. காலு வேதனை எடுக்குதா? என்னம்மா வேதனை எடுக்குது, சோதனையா இருக்குன்னு சொல்றா? புரியல. நடக்கு நடந்து நடந்து 2.5 லட்சம் கொடுக்கலாமா 3.5 லட்சம் கொடுக்கலாமா யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன செய்யுது, மூஞ்சி எனக்கு பிடிக்கல. அந்த மூஞ்சி வந்து உருவாங்கோட்டை மாதிரி வச்சிருக்கீங்க, அதனால எனக்கு பிடிக்க மாட்டேன். அது இல்லாமல் அம்மா ஃபோன் அடிச்சு, பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் உதவி பண்ணிடாதரா மகனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன நினச்சேன், சரி ஓகே நம்ம பிள்ளையா போயிட்டேன், ஒரு 1 லட்சமோ ஒரு 50,000 கொடுக்கலான்னு யோசிச்சம்போது அப்பயும் என் மனசு இடம் கொடுக்கல. சரிடா, ஒரு நீ செலவு பண்ண காசே ஒரு 500 1000 ரூபாய் கையில் கொடுத்து அனுப்பிடலான்னா, இந்த உராங்குட்டம் மூஞ்ச பார்க்கும்போது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால நீ நடைய கட்டு, 1.5 நாட்டுக்கு நடைய கட்டு, காசு கிடையாது ஒன்றும் கிடையாது. എന്താ സാർ വിചാരിച്ചോണ്ടിരിക്കുന്നേ? നിങ്ങൾ ഓരോരോ വട്ടവും ബിരിയാണി വാങ്ങ്, ജ്യൂസ് വാങ്ങ്, പഴം വാങ്ങ്, തേങ്ങ വാങ്ങ് പറഞ്ഞിട്ട് ഓരോരോ വട്ടം ഞാൻ പോയോണ്ടിരിക്കുമ്പോൾ ഇപ്പോൾ എൻ്റെ മുഖം കണ്ടിട്ട് എനിക്ക് ഇഷ്ടമാവില്ല, പൈസ തരില്ല പറഞ്ഞാൽ എന്താ അർത്ഥം? என்னம்மா பூனை மாரி பேசியிருந்த, இப்போ புளி மாரி பாயிற? നിങ്ങൾ പൈസ എടുത്ത് വെച്ചിട്ടേ ഞാൻ ഇവിടെ നിന്ന് പോവുള്ളൂ. ഞാൻ 500 രൂപ എൻ്റെ അടുത്ത് ഇല്ലാതെ കൊണ്ട് ഞങ്ങൾക്ക് എല്ലാം വാങ്ങിച്ചോണ്ട് തന്നു. ഞാൻ அம்மா இந்த பேச்சு பேசுகிற ஆளுலாம் காசு கிடையாது. நான் மம்மட்டி போல இருக்கா, மகளால் போல இருக்கா, മമ്മൂട്ടി പോലും ഇല്ല, ഒരു തേങ്ങ പോലും ഇല്ല. தேங்காய் போல இல்லையா? നിങ്ങൾ ഓരോരോ വട്ടവും നടന്ന് നടന്ന് കാലുവേദന വന്നതാണ് മിച്ചം. ഞാൻ സമയമായെന്ന് എത്ര നേരമായി പറയാൻ തുടങ്ങിയിട്ട്, അപ്പോഴെന്നെ വിട്ടില്ല. ഓരോരും പറഞ്ഞിട്ട് പൈസ വേണമെങ്കിൽ പോയി വാങ്ങിട്ട് വാന്ന് പറഞ്ഞു. ஒரு ஹீரோ கிட்ட இப்படி தான் பேசுவே நீ? ഹീറോ ഒന്നും അല്ല. ആരാ ഹീറോ പറഞ്ഞു? நானு ഹീറോ ഒന്നും அடுத்து முதலமைச்சர் நான் ஆவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. കണ്ണടട്ട മുതലക്ഷ്മി ഹീറോ ഒന്നും ആവാൻ പറ്റില്ല, മനസ്സിലായോ? சரி பாய் பாய், நீ போயிட்டு வா பத்திரமா. പൈസ കൊടുത്തിട്ട് പോയാൽ മതി. നിങ്ങളുടെ പൈസക്ക് വേണ്ട, ഞാൻ ചെലവ് ചെയ്ത പൈസ കൊടുത്തിട്ട് പോയാൽ മതി. செலவிட கழிச்சானா? ഞാൻ ചെലവ് ചെയ്തത് പോയി ബിരിയാണി വാങ്ങിട്ട് വന്നത്, ജ്യൂസ് വാങ്ങിട്ട് വന്നത്, അതിന്റെ പൈസ കൊടുത്താൽ മതി. 500 ரூபா ഞാൻ ചെലവ് ചെയ്തത് എനിക്ക് കൊടുത്തിട്ട് പോയാൽ മതി. ഇവിടുന്ന് நம்ம 3.5 லட்சம் ரூபா கொடுக்கலாம்னு இருந்தேனே. വേണ്ട, എനിക്ക് എന്റെ പൈസ കൊടുത്താൽ മതി. 500 ரூபா? അതെ. 500 ரூபாய்க்காக இந்த பேச்சு பேசுறீ நீ? നിങ്ങൾ പൈസ തരാ പറഞ്ഞില്ലേ, അത് തന്നില്ലല്ലോ. എന്റെ ചെലവ് ചെയ്ത പൈസക്ക് ஸ்கேனர் கொடு. പൈസ വെച്ചിട്ടില്ലേ, അത് തന്നാ മതി. பைசா அது இன்கம் டாக்ஸ் டாக்ஸ். நான் ஸ்கேனர்ல போடுறேன், ஸ்கேனர் கொடு. പൈസ തന്നാ മതി. ஸ்கேனர் கொடுங்க, ஸ்கேனர் கொடு. 3.5, 3, 2 ഇങ്ങനെയൊക്കെ പറഞ്ഞിട്ട് പറ്റിച്ച് ഫ്രോഡ് തരം ചെയ്യാം അല്ലേ? അവരൊക്കെ നിങ്ങളുടെ ആൾക്കാരല്ലേ, എനിക്ക് അറിയാം. ஆள்கார பால்கார், நான் பால்காரரு. என் காசு வந்துருச்சான்னு செக் வரும். ഫ്രോഡ് തരം ഓരോന്നും ചെയ്തിട്ട് മനുഷ്യന്മാരെ പറ്റിക്കാനായിട്ട്, സമയം കളയാനായിട്ട്. இங்க பாருங்க, எங்க ഒന്നും വേണ്ട.
ஏங்க சாரே வேண்டாம் சார். இங்கே பாரு மேடம் இங்கே பாருங்க அங்கே கேமரா வச்சுருக்கோம் நாங்கள் வந்து யூடியூப் சேனலு அங்கே அவட நோக்கு இங்கே மொத்தம் 2 கேமரா இருக்குது நாங்கள் யூடியூப் சேனல் இப்போ வந்தாங்கல்ல அது எல்லாமே நம்ம டீம்மேட்ஸு அதில் கேஷ் அம்மா கேஷ்லாம் கொடுக்கல எல்லாரும் எங்கள் ஆளுக்கு தான் நாங்கள் கொடுத்து அனுப்பி விட்டோம் இது ஞான கிட்டியில கிட்டுனா நான் தான் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சேன். ஆமாம் நீங்கள் தான் வந்து கிடைச்சிங்க பட் ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு தாங்க. ஆனால் உண்மையாக சொல்கிறேன் போயிட்டு பிரியாணிலாம் வாங்கி கொடுத்தீங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது வாங்க உங்கள் 2.5 லட்சம் போதுமா? 2 லட்சம் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் ஒன்று நாங்கள் பெரிய ஆள் இல்லை. இங்கே வாங்க ஏங்க ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுப்போம் வாங்க. இதெல்லாம் வேண்டாம். இங்கே படிக்கிறதா? நான் வாங்கிட்டு வந்தது ஓகே காய்ஸ் சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்க போகிறோம். அதை நம்ம வீடியோவில் கொடுக்கணும். மேடத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீடியோ போட சொல்லிட்டாங்க. அவங்க வந்து என் மேலே வந்து என்னை வந்து அண்ணனை அவங்க ஏற்றிக்கிட்டாங்க. ஆமாம் தானே? ஆமாம் நான் வந்து மோகன்லால் மாரி இருக்கேன். யார் மாரி? மம்மட்டி மகன். இவர் மம்மட்டி மகன் அவர் மாரி சரி வச்சு சரி ஓகே காய்ஸ் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஆதரவு தான் எங்களோட அடுத்த முயற்சி. வீடியோ எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா வந்து ப்ளூ கலர் ஹார்ட்டு, வீடியோ நல்லா இல்லைனா வந்து பிளாக் கலர் ஹார்ட்டு, இவங்கள பிடிச்சிருந்தா வந்து ஆரஞ்சு கலர் ஹார்ட்டு. எத்தனை வருதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு எத்தனை பேர் ஹார்ட் போடுறாங்கன்னு பார்ப்போம் கமெண்ட்ஸில் போய் பாருங்கள். நான் சொல்கிறேன் சேனல் லிங்க்லாம் தரேன். ஓகே காய்ஸ்